வணக்கம். இப்ப அருமையான சுவையில கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த பஜ்ஜி கடையில் செய்யறதுக்குங்க 1/4 கிலோ பக்கம் கத்திரிக்காய் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி கருத்து போகாம இருக்க தண்ணியில போட்டு வச்சிருக்கேங்க. 400 கிராம் பக்கம் நாட்டு தக்காளி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. வதக்கி விடுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 25 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துல பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல 1 எடுத்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை, காரத்துக்கு 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த பஜ்ஜி கடையில் கொஞ்சம் காரசாரமா இருந்தா நல்லா இருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கூட தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பொடியா நறுக்குனா மல்லித்தலையா காந்துக்கலாங்க. நம்ம வேக வச்சு பஜ்ஜி கடையறனாலங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வதக்கிக்கிட்டா போதும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ ஓபன் செய்து பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்ப நல்லா பஜ்ஜி கடைஞ்சாச்சுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணும்னா திக்கா நீங்க இந்த பஜ்ஜி கடையில் பயன்படுத்திக்கலாம். இப்ப கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி கடையில் தயாராகிடுச்சு. இதே முறையில செய்து பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.